ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹெல்த்தியா வாழலாம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். பிரெட்டும் நேந்திரம் பழமும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சூப்பரான இந்த ஈஸி குயிக் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம செஞ்சிடலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் 2 பிரெட் துண்டுகள் எடுத்திருக்கேன். நீங்க சாண்ட்விச் பிரெட் இருந்தாலும் அதுவும் எடுத்துக்கலாம். இல்ல நார்மல் பிரெட் எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். இல்ல வீட் பிரெட் எடுத்துக்கலாம். எந்த பிரெட் இருந்தாலும் நீங்க இதுக்கு எடுத்துக்கலாம். எது போட்டாலுமே இதுல டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த பிரெட்ல சென்டர் பார்ட் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போறேன். வீடியோல உள்ளபடி நீங்க இதே போல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த சென்டர்ல இருக்க பார்ட்ட நம்ம எடுத்து தனியா வச்சிடலாம். இதே போல இன்னொரு பிரெட் துண்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இதோ அடுத்த பிரெட் துண்டும் தயாராயிருச்சு. இப்போ இந்த 2 பிரெட் துண்டுகளையும் இப்ப நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 2 முட்டைய உடைச்சு ஊத்திக்கலாம். இந்த முட்டையில 1/4 டீஸ்பூன் அளவு சின்னமன் பவுடர், அதாவது பட்டை தூள், 1 டீஸ்பூன் அளவு ஒயிட் சுகர், காய்ச்சி ஆற வச்ச 1 டேபிள் ஸ்பூன் பால், இந்த 3 பொருளும் சேர்ந்து நல்லா நம்ம கலந்துக்கலாம். இது போல நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதுல உப்பு வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் தேவையான அளவு கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இது போல நல்லா பழுத்த நேந்திரம் வாழைப்பழம் எடுத்துக்கலாம். பழம் நல்லா பழுத்திருக்கணும். அப்பதான் இந்த ரெசிபி நல்லா டேஸ்டா இருக்கும். அதனால பழுத்த வாழைப்பழமா இதை நம்ம எடுத்துக்கலாம். நான் ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை நம்ம சின்ன சின்ன ஸ்லைசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பனானாவும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுக்கலாம். பேன்ல தேவையான அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பேன் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பிரெட், அந்த பிரெட் எடுத்து இதை டோஸ்ட் பண்ணலாம். இப்போ சென்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பனானா ஸ்லைசஸ் ஒவ்வொன்னா நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். அதுல ஃபில் ஆகுற வரைக்கும் ஆட் பண்ணா போதும். இப்போ பனானா ஸ்லைசஸ் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு மேல ஆல்ரெடி நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க எக் நம்ம இது மேல ஊத்திக்கலாம். அது கரெக்டா ஃபில் ஆகுற வரைக்கும் மட்டும் நம்ம அந்த முட்டையை இதுல சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம பிரெட்ல சென்டர் பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதுல உள்ள வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி லைட்டா வச்சுட்டு ஒரு பிரஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது முட்டையில நல்லா ஒட்டிக்கும். இப்போ தேவை அப்படின்னா இது மேல கொஞ்சமா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அடடா, சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பாக்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பாத்தீங்கன்னா அந்த சின்னமன் பொடியும் சுகர், இது போல நேந்திரம் பழத்துல இருக்க அந்த ஸ்வீட், இது எல்லாமே சேர்ந்து ஒரு புதுவிதமான ஒரு டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே போல பேலன்ஸ் இருக்க பிரெட் துண்டுகளையும் நம்ம இதே போல செஞ்சுக்கலாம். கண்டிப்பா வெயிட் லாஸ்ல இருக்கவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி இருக்கு அப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட ஃபீட்பேக்க கொடுங்க. கிட்ஸுக்கும் ஈவினிங்ல ஒரு ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.